Hi everyone, welcome back to my channel. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி குவார்டர்லி எக்ஸாம் 2025 கான கன்ஃபார்ம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். போத் புக் பேக் அண்ட் புக் இன்சைட் ரெண்டுமே சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த क्वेश्चंस நல்லா படிச்சுக்கோங்க. இத தாண்டி வேற क्वेश्चंस உங்களுக்கு நாட் ஒன்லி குவார்டர்லி எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம்லயே கேட்க மாட்டாங்க. சோ அதனால இந்த क्वेश्चन ஒன்ஸ் நீங்க குவார்டர்லி எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்குமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஈக்குவல். சோ அதனால தயவு செஞ்சு இந்த क्वेश्चन நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சோ லாஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ்லாம் கெமிஸ்ட்ரில நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருந்தாங்க. ஏன்னா நிறைய வந்து கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு கஷ்டமா நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கு படிக்கலையும் சரி, கிளாஸ்ல இருக்கலையும் கெமிஸ்ட்ரி டஃபா தெரியும். பட் என்ன தெரியும், உங்க மார்க் வரையில தான் தெரியும். நீங்க மற்ற சப்ஜெக்டோட கெமிஸ்ட்ரியில அதிகமா தான் எடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான். கொஞ்சம் நீங்க லைட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கனாலே ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சோ அதை இன்னும் ஈஸியா இருக்கிறது தான் நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய கல்விமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கல்விமணி 2.2 சேனல் கொடுத்திருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுல நிறைய குவார்டர்லி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர், இந்த வருஷத்துக்கான மாடல் क्वेश्चन பேப்பர், வேற டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிற क्वेश्चन பேப்பர், இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் அப்லோட் பண்றேன். சோ ரெண்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ மட்டும் இல்ல, நம்ம போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நிஜமாலுமே உங்களுக்கு தோணுச்சுனா மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் 1 மெட்டலர்ஜி. யூனிட் 1 ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணுவீங்க. யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 6, யூனிட் 7 இத படிச்சீங்கனாவே குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஒரு 75% ஆஃப் போர்ஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, மார்க்குக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். பப்ளிக் எக்ஸாமுக்கு அதே மாதிரி தான். ஏன்னா இந்த யூனிட்ஸ்லாம் கம்பல்சரி 2 மார்க் 5 மார்க் 3 மார்க் எல்லாமே கேட்கக்கூடிய क्वेश्चंस. சோ அதனால நான் சொல்றேன். ஓகே, இப்போ யூனிட் 1ல பாத்தீங்கன்னா क्वेश्चन நம்பர் 1 to 6 1 to 6 னா 1 into 6 கிடையாது, 1 2 3 4 5 6 அப்புறம் 8 to 13 8 7 8 9 10 11 12 13 இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் 15 இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த மினரல்ஸ் அண்ட் நோரேஸ் கனிமம் தாது வேறுபடுத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் காங்கன்ஸ் லேக் அந்த क्वेश्चन. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் ஆஃப் எனிகம் டயக்ராம். சோ இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான क्वेश्चन. அப்புறம் வந்து எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் அந்த क्वेश्चन இதெல்லாம். அப்புறம் புக் இன்சைட்ல கிராவிட்டி செப்பரேஷன் 1.2.1 தமிழ் வீடியோ பார்க்கிறதுக்கா, ஓகேங்களா. அடுத்து ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், ஆர்டினரி மெத்தட் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. புவியீர்ப்பு முறை, நுழைவுதற்கு முறை, சோ இந்த क्वेश्चंस எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பாத்துக்கங்க. ஓகே, அடுத்து யூனிட் 2 பி பிளாக் எலிமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட், ஈஸியான சப்ஜெக்ட்டும் கூட. சோ இந்த யூனிட் 2ல பாத்தீங்கன்னா யூசஸ் டைப் இருக்கு. நிறைய யூசஸ், ஐ திங்க் ஒரு 3 யூசஸ் டைப் क्वेश्चन இருக்குன்னு நினைக்கிறேன் புக் பேக்ல. அது வந்து ஒரு क्वेश्चन வந்து கம்பல்சரி 3 மார்க்ல அதிகமா கேக்குறாங்க. சோ அதனால யூசஸ் நல்லா பாத்துட்டு ஷூர் ஒரு 3 மார்க் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, 1 to 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பாத்துக்கங்க. அண்ட் 13 14 15 அப்புறம் 18 இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான புக் பேக் क्वेश्चन. புக் இன்சைட்ல பாத்தீங்கன்னா இந்த போராக்ஸ், போரிக் ஆசிட், அலுமினியம், சோ இதோட யூசஸ்லாம் பயன்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் கிராஃபைட் அண்ட் டைமண்டுக்கான டிஃபரன்ஷியேஷன் நிறைய தடவை பப்ளிக் எக்ஸாம்ல கேக்குறாங்க. சோ அது வந்து பாத்துக்கங்க. சோ தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிலிகான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் சிலிகேட்ஸ் 2.3.9. சோ இது வந்து பப்ளிக் எக்ஸாம்லயே ஒரு தடவை வந்து கேட்டிருக்காங்க, ஐ திங்க் 2024ல கேட்டிருந்தாங்க. பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. புக்கிங் சைடா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அடுத்தது யூனிட் 3. யூனிட் 3ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து क्वेश्चन नंबर 1 2 3 5 இதெல்லாம் புக் பேக் क्वेश्चन. 1 2 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் 5 to 9 5 6 7 8 9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 11 12 13 இதெல்லாம் வந்து பாத்துக்கங்க. அப்புறம் 15 19 22 அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. இது வந்து 5 மார்க்ல அதிகமா டைரக்டாவே கேக்குறாங்க நிறைய தடவை. சோ அதனால இது நல்லா பாத்துக்கங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா டெகான்ஸ் ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவே வந்து 5 மார்க்ல அதிகமா கேக்குறாங்க, சம்டைம்ஸ் வந்து 3 மார்க்ல கேக்குறாங்க, நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ தென் பாத்தீங்கன்னா பிரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர். சோ இதுவே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு புக் இன்சைட் क्वेश्चन பாத்துக்கங்க. அப்புறம் யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் குளோரைடு, இந்த குளோரின் இந்த குளோரினோட யூசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கங்க. அடுத்து யூனிட் 4 பாத்தீங்க அப்படின்னா क्वेश्चन நம்பர் 1 4 5 7 9 10 11 13 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15 19 23 24 27 இதெல்லாம் பாத்தீங்க. சோ இது வந்து இந்த குரோமைன் குளோரைடு டெஸ்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டெஸ்ட் இந்த யூனிட்ல. சோ இத வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க, ஓகேங்களா. அடுத்து யூனிட் 6ல பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியான ஒரு யூனிட். இது வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது, பேக்கிங் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்றது ஃபார் எஸ்சி எஃப்சிசி அண்ட் பிசிசி. சோ இதுக்கு படிச்சிங்கனால ஒரு क्वेश्चन. அண்ட் ஷார்ட் கட் டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரங்கல் டிஃபெக்ட் இருக்கும். இந்த ரெண்டு டிஃபெக்ட் வந்து ஷூரா ஒரு क्वेश्चन வந்து வரும். சோ அதனால டிஃபெக்ட் ரெண்டையும் பாத்துங்க. அப்புறம் பாயிண்ட் டிஃபெக்டோட டைப்ஸ் இதெல்லாம் வந்து பாத்துங்க. புள்ளிக்குரிய வகைகள் தான் பாத்துங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ क्वेश्चन நம்பர் 1 2 3 5 6 7 8 9 11 13 14 16 24 இதெல்லாம் தான் இந்த யூனிட்ல புக் பேக்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அடுத்து இந்த பிராக்ஸ்ல 6.5.4ல இருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6.5.5 கால்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து எஸ்சி எஃப்சிசி பிசிசி ஓட ஸ்ட்ரக்சர் டிரா பண்றது எப்படின்னு பாத்துங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चंस, ஓகேங்களா. சோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ அம் அகைன் சொல்றேன், ஷார்ட் கீ ஃப்ரங்கல் டிஃபெக்ட், அதுக்கப்புறம் வந்து எஃப்சிசி பிசிசி எஸ்சி ஓட பேக்கிங் எஃபிஷியன்சி பொதுவித்திறன் கிடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஷூரா கேட்கக்கூடியது.
அடுத்து யூனிட் 7 வெரி வெரி இம்பார்ட்டன்டான யூனிட் 1 2 3 4 5 9 14 16 17 இதெல்லாம் பாத்துங்க வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாத்தீங்கன்னா ஹால்ஃப் லைஃப் பீரியட் அந்த இது கால்குலேட் பண்றது. அடுத்தது ஸ்டேட் இது ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் பாத்துங்க. சம்டைம்ஸ் டிஃபரன்ஸ் டைப்ல கேட்பாங்க, சம்டைம்ஸ் வந்து டெஃபினிஷன் டைப்லயும் கேட்பாங்க. அடுத்து எக்ஸாம்பிள் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 2 மார்க்ல அதிக தடவை கேட்டிருக்காங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் இந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் புக் பேக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நல்லா பாத்துக்கங்க. சோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு யூனிட் 8ல பாத்தீங்க அப்படின்னா क्वेश्चन நம்பர் 1 2 3 9 10 11 12 13 20 24 பாத்துக்கங்க. அப்புறம் இந்த லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அது வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ரிலேஷன் பிட்வீன் pH அண்ட் pOH இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் என்னங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ pH மற்றும் pOH தொடர்பு. சோ அது வந்து பாத்துக்கங்க. சோ அடுத்து ஹெண்டர்சனோட ஈக்குவேஷன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஈக்குவேஷன். சோ அந்த ஈக்குவேஷன் 8.7.3 ல இருக்கும். சோ அது பாத்துக்கங்க. அடுத்து 11th யூனிட்ல 3rd क्वेश्चन 11th क्वेश्चन 12th 15th பாத்துங்க. பிரிப்பரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரியோட விக்டர் மேயர் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ இது வந்து பாத்துங்க. அடுத்து ஸ்டார்ட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. அப்புறம் ரைமண்ட் தைமனோட டெஸ்ட். சோ அந்த டெஸ்ட்ல அந்த ரியாக்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. சோ இதெல்லாம் 11th யூனிட்ல நீங்க படிக்க வேண்டியது. சோ அடுத்து 12th யூனிட்ல क्वेश्चन நம்பர் 5 and 15 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது போக பாத்தீங்கன்னா ஆல்டரோட மெக்கானிசம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கானிசாலோ ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரோசன்மெண்ட் ரியாக்ஷன் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆல்ஃபாம் ரியாக்ஷன் பாத்தீங்க, ஸ்டீஃபன்ஸ் பாத்தீங்க, நவனஜல் ரியாக்ஷன் நவனஜல் வினை இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. அப்புறம் ஆல்டிஹைடோட டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பாத்தீங்க. சோ அடுத்து ஹக்ஸ் ரியாக்ஷன். சோ இதெல்லாம் வந்து 12th யூனிட்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ இதெல்லாம் தான் நீங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி குவார்டர்லி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய மிக மிக முக்கியமான 2 மார்க் அண்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க் क्वेश्चंस. தயவு செய்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. சோ வேற எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்திருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய PDF இம்பார்ட்டன்ட் क्वेश्चन ஷேர் பண்ணேன். சோ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கங்க. ஆல் தி பெஸ்ட்.